ஹாய் ஹலோ பிரைன்மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். அதாவது யூடியூப்பில் இன்றைக்கி எதுவும் கண்டென்ட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நிறைய வீடியோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வியூஸ் கிடைக்கல, சப்ஸ்கிரைபர் கிடைக்கல, அவங்களோட வீடியோ டல் ஆகிட்டு, அவங்களோட பவர் டல் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்த்தேன். நிறைய மெசேஜ் எனக்கு வருது. நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க வியூஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, மோட்டிவேஷனல் வீடியோ நிறைய நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்கள் வீடியோ பார்த்தா ஒரு பூஸ்ட் கிடைக்கிது, நல்லா எனர்ஜி கிடைக்கிது அப்படின்றாங்க. சரி, நான் இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவோம். அதனால் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சி. ஏன்னா எனக்கு நான் எல்லாத்தையும் இந்த வீடியோ நான் பகிர்ந்துக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இது எல்லா விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ரைட்டு. யூடியூப்பில் ஒரு கிரியேட்டர் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறாருன்னா அதிகபட்சமான காரணம் பணம் சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் இருக்கும். ரெண்டாவது, சில பேர்த்துக்கு பேஷன், அதாவது பணம்லாம் நிறையா இருக்கும், அவங்களுக்கு பொழுதுபோக்காக சில பேர் பண்ணுவாங்க. நிறையா இருக்குது, நிறைய கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா? சரி, அது நமக்கு சைடில் வச்சுட்டு என்ன இது பார்ப்போன்னா, யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபரை நீங்கள் ஃபஸ்ட்டு சம்பாதிக்கணும். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். இது மட்டும் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஏன் இதை வச்சுருக்காங்கன்னா ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா யூடியூப்பில் அதாவது எல்லா ஒரு பிஸ்னஸுக்கு போட்டி இருக்கும். நீங்கள் ஒரு டீ கடை ஆரம்பிச்சிங்கன்னா பக்கத்தில் டீ கடை ஆரம்பிச்சிடுவான். ஒரு பொட்டி கடை யாராச்சும் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொட்டி கடை நல்லா வியாபாரம் இருந்துச்சு, அடுத்து இன்னொருத்தன் பொட்டி கடையை ஓப்பன் பண்ணி உட்காந்துருவான். சரி, யூடியூப் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் சம்பாதிக்கணும்னா போராடி ஒரு முயற்சி பண்ணி நீங்கள் யூடியூப்பில் வென்று மாதம் நீங்கள் சம்பாதிக்கணும்னு வச்சுங்களேன். அதை ஒருத்தன் பார்க்குறான்னா அவனால் மறுபடியும் அதே மாதிரி நானும் சம்பாதிக்கணும் முடியாதானில்ல. ஏன்னா அவ்வளோ அல்வாவான வேலை கிடையாது யூடியூப்பில் சம்பாதிக்கிறது. ஓகேங்களா? ஒவ்வொருத்தனும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணி அதுக்கு போராடி அந்த இடத்த அடைஞ்சு அதுக்கப்புறம் ரெவென்யூ எடுத்து பண்ணுறது சாதாரண விஷயம். இந்த பிஸ்னஸுக்கு போட்டியை உங்களை பார்த்துட்டு யாரும் அக்கம் பக்கத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த பிஸ்னஸ் என்ன கிடைக்கணும் ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் போராடும். அதாவது அம்பானி டாடா விழான்னு எடுத்துக்கலாம். அம்பானியோட ஒரு ஸ்டோரியும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டோரி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவர் சர்ச்சில் பெல் அடிச்சுக்கிட்டு இருந்தாராம். 9வது படிச்சிருக்காரு. சர்ச்சில் பெல் அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ திடீர்னு அந்த சர்ச்சில் ஒரு சட்டம் போட்டான். என்ன சட்டம்னா, பெல் அடிக்கிற வேலைக்கு 10வது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அந்த தகுதி இல்லாட்டி பெல் அடிக்கிற வேலையில் விளக்கிடுவாங்க அப்படின்னோடனே அதனால் அவர் விளக்கிட்டாங்க. விளக்குன உடனே அவர் என்ன, அதே சர்ச்சில் சிகரெட்டு இதெல்லாம் விற்றுருக்காரு. அது நல்ல பிஸ்னஸ் தான். அதே சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு டீ கடையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பெருக்கி இன்னைக்கு அம்பானி நிற்கிறாரு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு இன்டர்வியூவில் கேட்ட சொன்னார். அதாவது நீங்கள் நல்லா படிக்காமே ஒரு பெரிய ஆளாக இருக்கீங்களே, நல்லா படிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நல்லா படிச்சிருந்தா சர்ச்சில் பெல் அடிச்சுட்டு தான் இருந்திருப்பேன். ஏன்னா அந்த ஒரு சான்ஸை கொடுத்தது அந்த படிக்காத அவர் விளக்குனால, வேலையை விட்டு விளக்குனால. சப்போஸ் அவர் 10வது முடிச்சிருந்தாருன்னா அந்த சர்ச்சில் இன்னும் பெல் அடிச்சுட்டு இருப்பார். இது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது முன்னேறணும்னா போராடணும். எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் கண்டக்டர், பஸ்ஸில் கண்டக்டர் வந்த ஒரு ஆள் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கார். காரணம் அவர் உழைப்பு இல்லாமல் கிடையாது, இன்னமும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கார். நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது உழைப்பு தான் ரொம்ப முக்கியம். யூடியூப்பில் நீங்கள் போராடாமல் வெற்றி தேட முடியும். ஒரு வீடியோ போட்டுட்டு எனக்கு வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைப் வரணும் முடியாது. நான் சேனல் ஓப்பன் பண்ணி 7 மாதம்னா எத்தனை 3 210 நாள் ஆகுது. 280 வீடியோ போட்டிருக்கேங்க. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது 210 நாளில் 280 வீடியோ போட்டிருக்கேன்னா அப்போ அந்த அளவுக்கு நான் உழைப்பு பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு வீடியோ போட்டு 2 வீடியோ போட்டு 5 வீடியோ போட்டு எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வர கிடையாது. இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆக கிடையாது. போராடி வெல்லுங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வரும், கம்யூனிட்டி கைட் ஸ்ட்ரைக் வரும், எல்லாமே வரத்தான் செய்யும். இது வரைக்கும் எனக்கு இன்னும் வரல.
சப்போஸ் நாளைக்கு வரலாம், இதனால வந்தால் கூட நான் வந்து மனம் தளர மாட்டேங்க. அவ்வளோ சாதாரணமாக என்னை வந்து யூடியூப் போட்டு விரட்டி விட்டுற முடியாது யூடியூப்காரன். எனக்கு வந்து ஒரு மனசு வந்து ஒரு டார்கெட் வச்சுருங்க, நான் போராடாமல் விட மாட்டேன்னு. என்னை இந்த சேனல்லேருந்து நீ வந்து ஒழிக்கணும்னு முடிவு கண்டேன்னா அடுத்த சேனல் உருவாக்கி அது மூலயமா நான் வந்து மேலே வருவேன். கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து நான் பெரிய ஆள் ஆகணும், யூடியூப்பில் சம்பாதிக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன்னா என்னை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. ஓகேங்களா? நீ எத்தனை சேனல் வேணால் என்னை வந்து பிளாக் பண்ணு, மீண்டும் மீண்டும் வந்து நான் உருவாக்கிட்டுருவேன். ஓகேங்களா? நான் வந்து தனியாக வந்து போராடிக்கிட்டு இருக்கேன், சம்பாரிச்சிட்டு இருக்கேன், அது என்னோட பர்சனல் லைஃப், அதை விட்டுருங்க. யூடியூப்பில் சம்பாதிக்கணும் ஒரு வெறியோடு இருக்கேன். கண்டிப்பாக வந்து அதை வந்து நிறைவேற்றாமல் நான் வந்து விட மாட்டேன். அந்த வெறியை வந்து நீங்கள் உள்ள மனசுல கொண்டு வாங்க. கண்டிப்பாக எங்கேயோ வந்து நீங்கள் போகலாம். ஓகேங்களா? வீடியோ போடுங்க, போட்டுக்கிட்டே இருங்க. ஒரிஜினல் கண்டென்ட் கொடுங்க, வேறு எதையுமே கொடுக்காதீங்க. அடுத்தவனோட கண்டென்ட் ஆட்டையை போட்டு போடுறது இதெல்லாம் விட்டுருங்க. ஒரிஜினலாக பேசுங்க. உங்களுக்கு என்ன மேட்ரு, அதை என்ன சொல்ல வரீங்கன்றது தெளிவாக வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள். நீங்கள் எங்கேயோ போயிடலாம். ஓகேங்களா? மனம் தள்ளாதீங்க. எனக்கும் இன்னமும் வந்து சில வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வராது. எனக்கு அதான் அடுத்த ஆளுங்கெல்லாம் பார்ப்பேன், ஒரு நாளைக்கு 1000 சப்ஸ்கிரைப் ஏறும், ஒரு நாளைக்கு 500 சப்ஸ்கிரைப் ஏறுது. நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 5, 10 ஏறுது. சூப்பருங்க. 5, 10 ஏறுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேங்களா? 5, 10 ஏறாதான் அது. அதான் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து 10,000மோ 20,000 எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை வியூஸு. எனக்கு 1600 சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி இருக்காங்கன்னா எனக்கு 1000 வியூஸ் வந்தாலே எனக்கு ரொம்ப சூப்பருங்க. இதுக்கு மேலே எந்த விஷயமே தேவை. எனக்கு 10,000 சப்ஸ்கிரைபர், 20,000 சப்ஸ்கிரைபர், 30,000 சப்ஸ்கிரைபர் வேணும், 40,000 சப்ஸ்கிரைபர் நான் வந்து என்றைக்குமே வந்து ஆசைப்பட கிடையாது. எனக்கு தேவை வியூஸ் வேணும். என்னோடய வீடியோ வந்து மக்கள் ரசிக்கணும், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம வந்து கொடுக்கணும். 1000 கேட்டகரி இருக்கும்போது டெக் சேனலை பற்றி சொல்கிறாங்க, மொபைலை பற்றி சொல்கிறாங்க, சினிமாவை பற்றி சொல்கிறாங்க, இதெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் வந்து யூடியூப் டிப்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா இதில் ஆள் கம்மியாக இருக்காங்க. மக்களுக்கு வந்து தெளிவான கருத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நிறைய பேர் யூடியூப் சேனல் உருவாக்குன்னு வராங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம வீடியோ பண்ணோம்னா இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வியூஸ் கம்மியாக வரத்தான் செய்யும், எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக வரத்தான் செய்யும். ஆனால் என்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து என்னால் வந்து பிரயோஜனம் அடையட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் முன்னேறணும், கண்டிப்பாக முன்னேறுவீங்க. ஒரு வெறியை கொண்டு வாங்க மனசில். அந்த வெறியை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு போராடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வந்து பெரிய யூடியூபராக வளர்ந்து நிற்பீங்க. ஓகேங்களா? என்றைக்குமே வந்து அவங்களாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஜாமான்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்மளாம் எங்கிட்டு வர்றது, நம்மளால் வர முடியாதுன்னு நினைக்காதீங்க. நோக்கியா கம்பெனி வந்து மொபைல் கம்பெனி ஒரு இடத்துல வந்து பெரிய கிங்காக இருந்தாங்க. ஆனால் அந்த கிங்கை அசைக்க முடியாது எல்லாருமே நினச்சிருந்தோம். அந்த கிங்கை அழைச்சிட்டு இன்றைக்கி சாம்சங்கு, ஐஃபோனு, இப்படி ஒவ்வொரு கம்பெனி மேலே வர்றது கிடையாதா? எந்த ஒரு மனிதனுக்கும் வந்து ஒரு இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து வீழ்ச்சியும் வரும். வீழ்ச்சி வராமல் சக்ஸஸ் ஆக முடியும், அது வந்து வேற பிரச்சனை. ஆனால் வந்து ஒவ்வொரு மனுஷனையும் அடிச்சு போடுறதுக்கு இன்னொருத்த வந்து ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணான்னா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண இன்னொருத்தர் வருவான். ஸோ அந்த மாதிரி நாளைக்கு நீங்களும் வரலாம். அதனால் வந்து பெரிய யூடியூபரை பார்த்து வந்து பயப்படாதீங்க. நீங்களும் அவனுக்கு மேலே வருவேன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து போராடுங்க, வீடியோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீங்கள் வந்து யூடியூபர் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி அந்த கோல்டு 1 மில்லியனுக்கே கொடுத்துறாங்க. 10 மில்லியனுக்குனா டைமண்ட் பிளேட் கொடுக்குறாங்க. ஸோ அதை ஒரு நாள் ரீச் பண்ணணும். அந்த எய்மை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் போராடுங்க. நல்ல வீடியோ கொடுங்க, நல்ல கண்டென்ட் கொடுங்க. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரெயின் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.